வணக்கம் நண்பர்களே. தேவாதி ராஜ பெருமாள் கோவில் நமது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தேரெழுந்தூரில் உள்ள தேவாதி ராஜ பெருமாள் கோவில் மற்றும் ஆமரிவேப்பன் கோவில் பற்றி நாம் இன்று காண்போம். இது இந்து கடவுளான விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திராவிட கட்டிடக்கலையில் பாணியில் கட்டப்பட்ட இக்கோவில் கிபி 6ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில் ஆழ்வார் மகான்களின் ஆரம்பகால இடைக்கால தமிழ் நியதியான நாலாய திவ்ய பிரபந்தத்தில் மகிமைப்படுத்தியுள்ளது. அவரது மனைவி லக்ஷ்மி, அதாவது செங்கமலிவெளி தாயாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. கோயிலின் அசல் அமைப்பு கிபி 1ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டுள்ளது. பின் 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களிடமிருந்து கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் ஸ்தல புராணத்தை பார்ப்போம். உபரி சரவாசு என்ற மன்னர் பல ஆண்டுகளாக கடுமையான தவம் செய்து தனது தேருடன் பறக்கும் வரங்களை பிரம்மாவிடம் பெற்றார். இந்த தலத்தில் பறக்கும் போது அவரது தேர் தண்ணீரில் விழுந்து தவம் செய்து கொண்டிருந்த அகஸ்திய முனிவர் மீது தண்ணீர் தெரித்தது. தேர் அந்த இடத்தில் சிக்கி கொண்டது. எனவே தேர் மூழ்கிய இடம் தேரஞ்சுண்டூர் என்று அழைக்கப்பட்டது. மற்றொரு மாறுபாடு கதையும் உள்ளது. உபரிச்சர வாசு முனிவர்களுக்கு எதிராக தெய்வீக தெய்வங்களுக்கு ஆதரவாக ஆட்சி செய்தாராம். மேலும் முனிவர்கள் அவர் தேர் மேலும் செல்லாது என்று சபித்தனர். அது அந்த இடத்தில் சிக்கி கொண்டது. மூன்றாவது மாறுபாடு கதையும் உள்ளது. ராஜா தனது தேரில் பறக்கும் போது இத்தலத்தில் விஷ்ணுவை வணங்க இறங்குமாறு தனது ராணியின் வேண்டுகோளை கவனிக்கவில்லை என்றும் தெய்வீக சக்திகள் காரணமாக அவரது தேர் இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டது என்றும் கூறுகின்றனர். இந்து புராணத்தின்படி இந்து கடவுளான பிரம்மா விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கு சொந்தமான கால்நடைகளை ஓட்டிச் சென்றாராம். இதற்கிடையில் கிருஷ்ணர் மற்றொரு மந்தையை உருவாக்கினார். அந்த மந்தை கிருஷ்ணருக்கு சொந்தமானது என்று உணர்ந்த பிரம்மா மன்னிப்பு கேட்டு கிருஷ்ணர் இந்த இடத்தில் தன் வசிப்பிடத்தை அமைக்க விரும்பினார். கிருஷ்ணர் கால்நடைகளுக்காக தோன்றி இங்கு குடியேறியதால் தலைமை தெய்வம் ஆமரிவியப்பன், அதாவது கால்நடைகளால் சூழப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணுவின் தீவிர பக்தரான பிரகலாதன் அசுர தந்தையான ஹிரண்யகசிபுவை கொன்று அவதாரமான நரசிம்மரை பார்த்து அஞ்சினார். பிரகலாதனுக்கு ஆறுதல் கூற ஆமரிவேப்பன் தோன்றியதாகவும் அகஸ்திய முனிவரின் சாபத்தில் விடுபட நதி தெய்வமான காவிரி ஆமரிவேப்பனை வேண்டிக் கொண்டதாகவும் மற்றொரு நம்பிக்கை உள்ளது. விஷ்ணு காவிரியின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்து அவள் பக்தியை பிரியப்படுத்தவும் இங்கு தோன்றினாராம். இந்த கோவில் 1ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் கட்டப்பட்டுள்ளது. தாயார் செங்கமலிவெளி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது. அகஸ்தியர், நரசிம்மர், ராமர், விஸ்வசேனர், ஹனுமான் மற்றும் ஆழ்வார்களுக்கு தனி சன்னதி உள்ளது. ஆதிசேஷ, சூரிய பிரபை, இந்திர விமானம், குதிரை மற்றும் யானை விமானம் ஆமரிவேப்பனுக்கு பயன்படுத்தப்படும் மலைகள், தெய்வத்திற்கு யாழி, அன்னம், யானை, சிங்கம் ஆகியவை பயன்படுத்தப்படும் மலைகள் உள்ளன. இந்த ஆலயத்தின் துணை கோவில்கள் கோவிந்தராஜ கோவில். காவிரி நதியுடன் இக்கோவில் தொடர்புடைய 2 நீர்நிலைகளும் உள்ளது. அதாவது கோவிலுக்கு முன்னால் தர்ஷ புஷ்கரணி மற்றும் வடக்கு பக்கத்தில் கஜேந்திர புஷ்கரணி ஆகும். இந்த கோவில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. இக்கோவில் 4ஆவது திவ்யபிரபந்தத்தில் மிகவும் போற்றப்படுகிறது. விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கு 5 தெய்வீக இடங்களானிய பஞ்ச கிருஷ்ணராணிய சேத்திரங்களில் இந்த கோவில் ஒன்றாகும். தேவாதி ராஜபெருமாள் ரக்ஷத்துவம் என்ற பிரதிநிதித்துவம் நம்பப்படுகிறது. இது விஷ்ணுவின் உண்மையான பக்தர்களுக்கு வழங்கப்படும் தெய்வீக பாதுகாப்பு. இதுவரை இந்த ஸ்தல புராணங்களை பற்றியும் தெய்வீக மகிமை பற்றியும் கேட்டவருக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் நன்றி கலந்த வணக்கங்கள்.